சார், நான் அந்த வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் அனுப்பியிருந்தேன். செக் பண்ணி சொல்லிட்டேனே. சொன்னீங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா சார்? எல்லாம் கரெக்டா இருக்குன்னு தான் சொன்னேன். சரி, அங்க நெய் இருக்கான்னு பாரு. நெய்யா? ஆ, நல்ல பக்குவமா ஆயிருச்சு. நெய் ஊத்தனா சரியா போயிடும். அக்கா, இதுல நெய் எதுன்னு தெரியல, நீயே வந்து எடுத்துக்கோ. ஓ, அங்கிட்ட போய் சொன்னேன் பாரு. என்ன சனி, நெய் இல்ல போல. ஆயிடுச்சா செல்வி? அக்கா, நெய் இல்லக்கா. நெய் இல்லையா? வேற வழி இல்ல செல்வி, போ போய் கேட்டு வாங்கிட்டு வா, போ சீக்கிரம். ஐயோ, நான் போறேன். ஆனா அந்த பொம்பளை குடுக்காது பாரு. நீ முதல்ல போய் கேளுடி. போறேன் போங்கக்கா. இருக்கா. இந்த ஜெனி. ஆண்டி, ஆனா நீங்க ரொம்ப ஃபாஸ்ட். கம்மி டைம்ல எவ்வளவு வேலை பாத்திருக்கீங்க பாருங்க. ஆமா ஜெனி, டக்கு டக்குன்னு அது பாட்டுக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கும். அந்த அம்மா மட்டும் உதவி செஞ்சதுன்னு வெச்சுக்கோ, இவ்ளோ பிரச்சனையே வந்திருக்காது. இன்னும் நிறைய ஐட்டம் கூட சேர்த்திருக்கலாம். இவ்ளோ நேரத்துக்கு எல்லாமே முடிஞ்சிருக்கும் பாரு. அவங்க 5 மணிக்கு கேட்டாங்க, 3 மணிக்கே முடிச்சிருப்போம். இப்போ 3 மணி ஆகுது பாரு, இன்னும் பாதி கூட முடிக்கல. எத்தனை முடிச்சிருக்கீங்க ஆண்டி? எல்லாமே முடிச்சிருக்கணும், பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு. நம்ம ஆரம்பிக்கும் போதே டைம் 1 ஆயிடுச்சு ஆண்டி. அதான் சொல்றேன், அந்த அம்மா ஒழுங்கா நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணிருந்தா நம்ம வேலைய 11 மணிக்கே ஆரம்பிச்சிருக்கலாம். இப்போ தேவையில்லாம லேட் பண்ணி எல்லாமே லேட் ஆயிடுச்சு பாரு. சமைச்சு முடிச்சதெல்லாம் பாத்திரத்துல எடுத்து வச்சிடலாம். முடிச்சிடலாம் ஆண்டி, கவலைப்படாதீங்க. முடிக்கணும் முடிக்கணும். அக்கா, நான் சொன்னேன்ல, அந்த பொம்பளை நெய் இல்லைன்னு சொல்லிடுச்சு. என்ன, நெய் இல்லைன்னு சொல்லிடுச்சா? ஆமா. நெய் இல்லாம எப்படி பண்றது? இப்ப வேணுமே. நான் கேட்டதுக்கு பெரிய அந்த அம்மா பெரிய பிரின்சிபல் மாதிரி பேசுது. ஐயோ, நெய் இல்லாம எப்படி நல்லா இருக்கும்? செல்வி, நேரம் ஆயிடுச்சு வேற, சீக்கிரம் முடிக்கணும் பாரு. ஜெனி, இப்போ மணி என்னன்னு பாருமா. ஆண்டி 3:30 ஆயிடுச்சு. ஐயோ, 3:30 ஆயிடுச்சா? இன்னும் செய்யறதுக்கு அவ்வளோ வேலை இருக்கே. அக்கா, அதெல்லாம் முடிச்சிடலாம், நீ கவலைப்படாத. இந்த தேங்காய் சரிடி, இத கொண்டு யாரு? நங்கு சும்மா இருடி. ஃபோன் பண்றேன். பேசாம இரு. என்ன, இன்னும் ஒரு வேலையை முடிக்கல போல. இதோ ஆயிடுச்சுங்க, இப்ப முடிச்சிருவோம். இதெல்லாம் நானா இருந்தா 2 மணிக்கே முடிச்சிருப்பேனே. எப்படிமா 1 மணிக்கு தான் தொடங்கணும், அதுக்குள்ள 2 மணிக்கே முடிஞ்சிருமா? இந்த பதில் எல்லாம் மேடம் கிட்ட சொல்ல முடியாதுமா. மேடம் கரெக்டா டிசிப்ளினா இருக்கணும்னு நினைப்பாங்க. 5 மணிக்கு ஃபங்க்ஷன்னா 3:30 மணிக்கே ரெடியா இருக்கணும். 5 மணிக்கு எல்லாரும் சாப்பிட உட்காந்தா வெயிட் பண்ணி தான் கொடுப்பீங்களா? நீங்க வந்து பொருள் எல்லாம் தரவே இல்லையேங்க. நீங்க தானே லேட் பண்ணீங்க. எல்லாம் செல்வி தான் போய் கடையில வாங்கிட்டு வந்திருக்கா. எங்க கையில இருந்து பணத்தை போட்டு நாங்க கடையில இருந்து நிறைய பொருள் எல்லாம் வாங்கியிருக்கோம். நாங்க கேட்டதெல்லாம் நீங்க கொடுக்கவே இல்லைல்ல. பாதி பாதி தானே கொடுத்தீங்க. எப்படிங்க செய்ய முடியும்? நீங்க பாதி நேரம் போன் பேசிட்டே இருந்தீங்க. அப்புறம் எப்படிங்க வேலை செய்ய முடியும்? தப்பெல்லாம் உங்க மேல வச்சுக்கிட்டு என்ன சொல்லாதீங்க. நீங்க கேட்ட பொருள் எல்லாம் நான் கொடுத்தாச்சு. 5 கிலோ கோதுமையில இருந்து நீங்க என்னெல்லாம் லிஸ்ட் கொடுத்தீங்களோ எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். நீங்க கேட்டதெல்லாம் கொடுத்தாச்சுன்னு நான் சைன் பண்ணி ஆபீஸ் ரூம்லயும் கொடுத்தாச்சு.
சும்மா குடுக்கலன்னுலாம் சொல்லக்கூடாது. மோ என்னம்மா இப்படி முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி போய் பேசுறீங்க? பாதி பொருள் தானே கொடுத்தீங்க. ஆ? பாதி பொருளை கொடுத்துட்டு மீதி பொருள் எல்லாம் நான் கிட்டனா? உங்களுக்கு சமைக்க தெரியாம என் மேல குத்த சொல்றீங்களா? ஏய் ஆண்டி, யாருக்கு சமைக்க தெரியாது? யாருக்கு சமைக்க தெரியாது? என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு சமைக்கிறதுக்கு மேடம் கொடுக்கலனா அதுக்கு நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க. ஏன் எனக்கு சமைக்கிறதுக்கு கொடுக்கலன்னு மேடம் கிட்ட போய் கேட்கணும். சும்மா சமைக்க வந்த எங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்க கூடாதுங்க நீங்க. காலையில இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். 5 கிலோ கேட்டா 3 கிலோ கொடுக்கறது, 1/2 கிலோ கேட்டா 1/4 கிலோ கொடுக்கறது, 1 லிட்டர் கேட்டா 1/2 லிட்டர் கொடுக்கறது. அப்புறம் எப்படிங்க சமைக்க முடியும்? எப்படிங்க நான் முடிக்க முடியும் சொல்லுங்க. நான் போன் பேசினதுனாலதான் சமையல் வேலை இன்னும் முடியலையா? பொய் வேற சொல்றீங்க. சமையல் லேட் ஆனதுக்கு காரணம் நீங்க தான். நான் பிரின்சிபல் மேடம் கிட்ட போய் சொல்றேன். நீங்க எங்களுக்கு உதவி செய்யவே இல்ல, எந்த பொருளும் தரவே இல்லைன்னு நான் போய் சொல்றேன். லிஸ்ட் போட்டு பொருள் கேட்டா நீங்க எவ்வளவு கொடுத்திருக்கீங்கன்னு கூட நான் போய் சொல்றேன். எல்லாம் எழுதிட்டு தான் வந்து நான் சமைச்சிருக்கேன். லிஸ்ட் எல்லாம் என்கிட்ட இருக்கு. எத்தனை பொருளை நாங்க வெளிய வாங்கிருக்கோங்கிற பில்லு கூட என்கிட்ட இருக்கு. எல்லாத்தையும் மேடம் கிட்ட நான் சொல்லதான் போறேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு பார்த்தா என்ன ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, உங்களால எனக்கு உதவி செய்ய முடியலனா சும்மா இருங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா பிரின்சிபல் மேடம் கிட்ட போங்க, போய் சொல்லுங்களேன். நீங்க எனக்கு சமைக்கிறதுக்கு கொடுக்கல, அதனால நான் கோவமா இருக்கேன், நான் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டேன் அப்படின்னு போய் சொல்லுங்க. நான் கோவத்துல இருக்கேன்னு போய் சொல்லுங்க. சும்மா வந்து எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. என்ன நினைச்சிட்டீங்க நீங்க? நீங்க உதவி செய்யலனா நாங்க இங்க சமைக்க மாட்டோம், அடுத்த தடவை மேடம் எங்களுக்கு ஆர்டர் தர மாட்டாங்கன்னு நினைச்சிட்டீங்களா? இருக்கிற பொருள் நீங்க கொடுத்ததை வச்சு எப்படி சமைச்சிருக்கோன்னு பாருங்க. ஒவ்வொன்றையும் டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? வாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. இன்னும் அரை மணி நேரத்துல எல்லாமே ரெடியா இருக்கும். நீங்க இவ்ளோ தொந்தரவு கொடுத்தே நாங்க இவ்ளோ சமைச்சிருக்கோம். எல்லாமே அரை மணி நேரத்துல முடிச்சிருக்கோம். எங்களுக்கு ஒழுங்கா நெய் இப்போ வருமா வராதா? எங்களுக்கு தேவைப்படுது. நெய் வருமா வராதா சொல்லுங்க. வரும் வரும், இதோ கொண்டு வர. பாக்கியக்கா, நீ அக்கா? சும்மா இருந்தா எதுவுமே கிடைக்காது செல்வி. நமக்கு இதுதான் தேவைனா கத்தி தான் ஆகணும். இவங்க கிட்டலாம் அமைதியா இருந்தா வேலை நடக்காது. சூப்பர் ஆண்டி, சூப்பர். இப்படிதான் இருக்கணும். அத பாத்தீங்களா எப்படி பயந்து ஓடுறாங்கன்னு? இந்தாங்க நீங்க கேட்டது. வேற ஏதாவது வேணுமா? வேணும். இதெல்லாம் முடிச்சாச்சு. இன்னும் கேசரியில முந்திரி பருப்பு மட்டும்தான் வறுத்து போடணும். நாங்க போட்டுக்கிறோம். காஃபி போடணும், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். காஃபிக்கு பால் கிடைக்குமா இல்ல மேடத்துக்கிட்ட போய்? வாங்கி தரேன். எவ்வளவு லிட்டர் வேணும்? 10 லிட்டர் வேணும். இதோ வாங்கிட்டு வரேன். போங்க. இந்த செல்வி, இத கேசரியில ஊத்திரு. அப்புறம் முந்திரி பருப்பும் அதுல வறுத்து போட்டு அது ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா பாத்திரத்துல கொட்டிடு. சரியா? சரிக்கா. ஆண்டி எழுதான் ஃபோன் பண்றாரு. குடு. செல்வி எல்லாத்தையும் முடிச்சிடு, வந்துடுறேன். சரிக்கா. சரி, அந்த அருவாமனை எடு. நீ அந்த தேங்காயை எம்பிட்டு நேரம் தான் திருக்குறேன்னு பாக்குறேன். எழு சொல்லுப்பா. ஆமா, என்னாச்சு? அந்த அம்மா இன்னும் பிரச்சனை பண்றாங்களா? நீ சொன்னதுதான் சரிடா. அமைதியா இருந்தா எதுவுமே நடக்காது. நான் போட்ட போடுல அந்த அம்மா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருச்சு தெரியுமா? சூப்பர்மா, சபாஷ். அப்படிதான் இருக்கணும்.
சரி சமையல்லாம் முடிச்சிட்டியா? ம் இப்ப முடிஞ்சிரும் எழிலு. இன்னொரு 10 நிமிஷம் தான். ம். காஃபி போட்டுட்டா வேலை எல்லாம் முடிஞ்சிரும். கலக்குமா? சூப்பர். சரி அதெல்லாம் முடிச்சிட்டு நீ கிளம்பும் போது சொல்லு, சரியா? சரிடா. சரியான நேரத்துல கால் பண்ணி சரியான தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கடா நீ. சரிம்மா, நீ முடிச்சிட்டு எனக்கு கூப்பிடு. ம் சரிடா. ஓகே. இந்தாங்க பால். கத்துனாதான் எல்லாம் கிடைக்குது. தேனி, அந்த காபி பொடி எடுத்து கொடு. அக்கா இதை பிடிங்க. ம். மம்மி சொல்லுங்க. எங்க இருக்க ஜெனி? வீட்டில் தான் இருக்கேன். ஓ, என்ன பண்ற? ஆ, சும்மா வீட்டில் உட்காந்துருக்கேன். பொய் சொல்ற ஜெனி. என்ன போய்? என்னாச்சு மம்மி? நான் இப்போ உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். சாரி மம்மி, நான் எங்க ஆண்டி கூட வெளியில வந்தேன். அப்புறம் ஏன் வீட்ல இருக்கேன்னு பொய் சொல்ற? எப்போ அப்படியே பதில் சொல்லி பழகி போச்சா, அதான். நீ எப்போ வந்த வீட்டுக்கு? டாடி வந்தாரா? 2 பேரும் தான் வந்தோம். திரும்ப வீட்டுக்கு போயிட்டீங்களா? நீ அங்க இல்ல, அப்புறம் நாங்க அங்க இருந்து என்ன பண்ணுவோம்? கோவமா இருக்கீங்களா? நீங்க வரேன்னு சொல்லிருந்தா நான் வீட்லயே இருந்திருப்பேன்ல. இப்ப நீ எங்க இருக்க ஜெனி? இனியா ஸ்கூல்ல அங்க இருக்கோம். அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆண்டி ஒரு கேட்டரிங் எடுக்கிறதுக்காக வந்தாங்க, அதான் நானும் வந்தேன். நீ அங்க சமைக்க போறியா? இது உங்களுக்கே காமெடியா இல்ல? நானாவது சமைக்கிறதாவது. சும்மா இவங்க கூட வந்தேன். உனக்கு இதெல்லாம் தேவையா ஜெனி? ஏன் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? மம்மி நான் சும்மா தான் நின்னுட்டு இருக்கேன். சும்மா எப்படி நிக்க முடியும்? அங்க போனா ஏதாவது வேலை இருக்குன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு ஒரு வேலையும் இல்ல மம்மி. அவங்க சமைக்கிறாங்கன்னா அது அவங்களோட வேலை. நீ ஏன் போற? வீட்ல சும்மாவே இருந்தா போர் அடிக்கும்ல, அதான் வந்தேன். இதுக்குதான் சும்மா இருக்காத, ஏதாவது ஒரு வேலைக்கு போன்னு சொன்ன. அப்படி போனா இதெல்லாம் செய்ய வேண்டாம்ல? மம்மி நான் ஏதோ இங்க வேலை செய்யறேன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கேன். சத்தியமா நான் இங்க சும்மா தான் இருக்கேன். என்னமோ எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. ஒரு 2 நாள் வந்து வீட்ல தங்கிட்டு போசன்னா உனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. இதுக்கெல்லாம் நேரம் இருக்குல்ல? டாடியும் நானும் ரொம்ப அப்செட்டா இருக்கோம் ஜெனி. நான் வைக்கிற போறேன். மம்மி நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் இங்க ஒரு வேலையும் இல்ல. எனக்கு ஆண்டி கூட இருக்க பிடிக்கும், அதனால தான் நான் ஆண்டி கூட வெளியே வந்தேன். வீட்ல பாட்டி கூட இருக்கவே முடியாது. சோ நான் இங்க வந்து சும்மா ஜாலியா சுத்திட்டு இருக்கேன், வேற ஒண்ணுமே இல்ல மம்மி. என்னமோ ஜெனி, பாத்துக்கோ. வைக்கிறேன். சரி மம்மி, பாய். ஆண்டி வந்தாங்கன்னா நீங்க எதையும் சொல்லக்கூடாது, சரியா? நான் ஒன்னும் சொல்லல. வேலையெல்லாம் ஆயிடுச்சா? ஆ, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆமாக்கா, நான் உங்ககிட்ட பேசணும். ஆ. இவ்ளோ ஸ்பீடா பேசுனியே, யாரு? எழில் தம்பி கொடுத்த ஐடியாவா? ம் ஆமா செல்வி, இந்த அம்மா நமக்கு உதவி செய்ய மாட்டேங்குது, தொந்தரவு பண்ணிட்டே இருக்குன்னு நான் எழில்கிட்ட சொன்னேன். புடிச்சு நல்லா கத்துன்னு சொன்னான். அதனாலதான் பாரு இப்ப எப்படி வேலை நடந்ததுன்னு. ஆண்டி நிறைய பேருக்கு நாம சாஃப்டா கைண்டா இருந்தோம்னா இப்படிதான் ரொம்ப பயப்படுறோம் நினைப்பாங்க. நீங்க இன்னைக்கு பண்ணதான் கரெக்ட் ஆண்டி. ம், அங்க பாத்தீங்களா எப்படி பயந்து பயந்து வராங்கன்னு? சமையல் முடிஞ்சுதா? ஆ அதெல்லாம் முடிச்சாச்சு. செல்வி, ம்? ஒரு கிளாஸ்ல காஃபி எடுத்து கொடு. சரிக்கா. இது பாருங்க, உங்க மேல கோவம் எல்லாம் இல்லைங்க. நீங்க எதுவுமே உதவி பண்ண மாட்டீங்கன்னு சொன்னா நாங்க எப்படி சமைக்கிறது சொல்லுங்க? காஃபி குடிங்க. குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மேடம் எங்களை தானே தப்பா நினைப்பாங்க. நீங்க முதல்லயே வந்து இதெல்லாம் கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா சொல்லுங்க?
குடிங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு. ம். கோ அதுல ஏதோ கலந்துட்டேன்னு அந்த அம்மா பயந்துட்டு போகுது பாரு. ஆ, மணி 4 ஆயிடுச்சு. 4:15 வந்து இதெல்லாம் எடுத்துட்டு போக சொல்லலாமா? ஆ, இப்பவே எல்லாம் ரெடியா தான் இருக்கு. வந்தா எடுத்துட்டு போக வேண்டியதா. ம். நல்லபடியா எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் இல்ல? ஆமாக்கா. சரி, காஃபி எடுத்து கொடு, எல்லாரும் குடிக்கலாம். ம்? ம். இனியா, ம்? எதுக்கு வர சொன்னாங்க? தெரியலையேம்மா. ஏக்கா, ம்? ஒருவேளை சாப்பாடு பத்தாம போயிருக்குமோ? அப்படிலாம் இருக்காது, நீ சும்மா இரு. ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கா இனியா? ஆமாம்மா, உள்ள போயிட்டு இருக்கு. மேடம், சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. எதன்னு சொல்றது, சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, புலாவ் எல்லாமே நல்லா இருந்தது. கேசரியும் வடையும் சொல்லவே வேண்டாம். அப்புறம் இன்னொரு ஸ்வீட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் குட்டி குட்டியா ஏதோ டிஃப்ரெண்டா பூரி பண்ணிருந்தீங்களே, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோபி கிரேவி அசத்தல். காஃபி டேஸ்ட் இன்னும் நாக்குலயே நிக்குது. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்கியலட்சுமி மேடம். நான் இதுக்கு முன்னாடி உங்க சமையல்ல பெருசா டேஸ்ட் பண்ணதே இல்ல. இனியா கொண்டு வந்த ஸ்வீட்டை தான் டேஸ்ட் பண்ணேன். அப்புறம் இனியா தான் சொன்னா நீங்க கேட்டரிங் வச்சிருக்கீங்கன்னு. கரெக்டா இந்த ஃபங்க்ஷனும் வந்துருச்சு. எதுக்கு சமையல் அரேஞ்ச் பண்றது என்னோட வேலையே இல்ல. ஆனாலும் எனக்கு உங்களுக்கு தரணும்னு தோணுச்சு. அது ஏன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க எனக்கு நிறைய உதவி செஞ்சிட்டீங்க. இனியாவை நீங்க திரும்ப ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டதே நீங்க எனக்கு செஞ்ச பெரிய உதவி. அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க செஞ்சது செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை மேடம். இது பெரிய உதவி மேடம். அன்னைக்கு உங்க பொண்ணுக்காக என் கால்ல விழுந்து என்ன மாதிரி என் பொண்ணு ஆயிடக்கூடாதுன்னு சொன்னீங்க. அன்னைக்கே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு. அதனாலதான் உங்களுக்கு இந்த குக்கிங் ஆர்டரை நான் கொடுத்தேன். உங்க கூட 2 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு கலக்கிட்டீங்க. ஐயோ மேம், ஹெல்ப் எல்லாம் இல்ல. நான் சும்மா தான் இங்க வந்தேன். நான் பெருசா எந்த வேலையும் பண்ணல. ஓ பாருங்க, ஹெல்ப்புக்கு ஒருத்தரை வச்சுக்கிட்டு இவ்ளோ டிஷ்ஷஸ் இவ்ளோ பேருக்கு இவ்ளோ டேஸ்டா சமைக்கிறது பெரிய விஷயம். இது சமைக்க தெரிஞ்சா மட்டும் செய்ய முடியறது இல்ல. இத்தனை பேருக்கு சமைக்கணும்னா எவ்வளவு பொருட்கள் வேணும், எவ்வளவு டைம் ஆகும், எத்தனை டிஷ்ஷஸ் சமைக்க முடியும்னு ஒரு கால்குலேஷன் வேணும். இது பெரிய விஷயம். பக்கா பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன். வெல் டன் பாக்கியலட்சுமி. பொண்ணுங்க என்ன சாதிச்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கூட இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அன்னைக்கு நீங்க சொன்னீங்க என்ன மாதிரி என் பொண்ணு ஆயிடக்கூடாதுன்னு. தாராளமா ஆகலாம். நீங்க உங்களை நினைச்சு பெருமைப்படலாம். இனியா, நீ உங்க அம்மாவை நினைச்சு பெருமைப்படணும். நோ இஷ்யூஸ். உள்ள எல்லாரும் இருக்காங்க. எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். சரி, நான் வரேன். மா, கலக்கிட்ட போ. சூப்பர்மா. கா, சூப்பர்க்கா.
கலக்கிட்டோம். கங்க்ராட்ஸ் ஆண்டி.